அருகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லம்மா. விட்டு தொலையண்ட, ஏன்டா என் உயிரை வாங்குற? டேய், நான் எங்கம்மா உயிரை வாங்குறேன்? உன் உயிரை தானே நான் காப்பாத்திருக்கேன். ஐயோ, ரைமிங்ல டைமிங்கா பேசுறானே. டேய் விட்டு தொலைட எருமை மாடு. எனக்கு ஒரு டவுட்டு. எதா இருந்தாலும் ஓரமா நின்று பேசுண்டா, வந்து தொலைடா. நீ பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. டேய், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? என்னது தப்பா நினைப்பாங்களா? தப்பா நினைக்கிற அளவுக்கு உங்களை நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? உங்களை காப்பாற்றி சேஃப்டியாக கட்டி பிடிச்சி தானே வச்சுருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு? மானகட்ட பைய, விளங்காத பைய, உருப்படாத பைய. என் உயிரை வாங்கறதுனே இவளை பெத்து விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் விடுடா, வாடா ஓரமாக போய் நின்று பேசுவோம். நடு ரோடுடா. நான் மட்டும் இல்லை, இப்போ நீனு சேர்ந்து செத்துருவேன். என்ன டீல் ஓகேவா? ஏம்மா எவ்வளோ வாய்! நான் என்ன மண்ணாங்கட்டிக்கு சாவுறேன்? நீ தான் சாவுவேன். போனாலும் உன்னை சேர்த்து தள்ளி விட்டு நான் எஸ் ஆகிடுவேன். சரிடா சார், நான் சாவறதாவே இருக்கும். வா ஓரமாக போய் நின்று பேசுவோம். எனக்கெல்லாம் கொஞ்ச நாள் வாழணும். சரியா? வா போ. சரி வா. ஏண்டா அருவி கட்ட முண்டமே, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிற, இழுக்கிற, கட்டி பிடிக்கிற. என்னடா இது? வெக்கமா இல்லை? உங்கள் வீட்டில் எப்படி சொல்லி வளர்த்து விட்டாங்களா? ஐயோ, என்னது இவ இப்படி பேசுகிறா? தெரியாதனமே அவள்கிட்ட வந்து சிக்கிட்டோமே. ஆளை வேற பார்க்க அழகா இருக்காளே. என்ன பண்ணுறது இப்போ? ஏண்டா டே வளர்ந்த கட்டவனே, உன்னதாண்டா கூப்பிட்டேன். காதில் விழுதா இல்லையா? இல்லை ஸ்பீக்கர் ரெண்டு அவுட்டா? அது வளர்ந்த கட்டவனா? என்ன இப்போ புதுசு புதுசாக பேர் வைக்கிறா? ஏன் வளர்ந்த மாடு, உன்னதான் மாடு கூப்பிடுற. காதில் விழுதா இல்லையா? வேற என்னதான் செய்யறது? இல்லைன்னா வச்சுக்கேன், கம்பியை பழுக்க போட்டு காதில் இழுத்துருவேன். காது நல்லா கேட்கும். என்னடி இப்போ ஓவரா பேசிட்டு இருக்க நீ? என்னடி நினைச்சிட்டு இருக்கா? முருகா, என்ன எப்படியாவது காப்பாத்து. கம்பியை பழுக்கப்பட்டு காதல் எடுத்துருவாங்கிற. இவ செஞ்சாலும் செய்வாளாட்டு. இருந்தாலும் தைரியமா அதை பேசுறடா. என் முண்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் என் உயிரை வாங்குற? என்னை விடு. நான் மட்டும் ஒரு போக்குக்கு போயிருந்தேன். இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நான் ரோடு கிராஸ் பண்ணி அந்தானே போயிடுவேன். நீ கரை தானே இழுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுருக்கேன். எப்படி இனிமே வீட்டுக்கு போவேன்? ஏமா மாடு, இந்த ரோடு கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா உனக்கு? பண்ணாடா நாயே. இந்த வாயை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. இந்த வாய், இதே பேச்சு, இதே ஸ்டைலு, இதே கோபம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? எருமை மாடு முண்டா, உன்கிட்ட தான் சொன்னேன். ஏம்மா தாயே, நிப்பாட்டு போதும். உன் காலில் வேணா விழுட்டா? என் காலில் விழ போறியா? என்ன உன்னோட பெரிய மனுஷனா? சொல்லுடா. உன்னோட பெரிய ஆள, உன்னோட சின்ன பொண்ணு தான்டா. என்னை பார்த்தா உனக்கு தெரியல? எருமை மாடு காலில் விழுறானா? காலில் என்னை பார்த்தா பாட்டி ஆக்கி விட்டுற போலன்னு கொஞ்ச நாளில். எருமை மாடு, உனக்கு வயசு தகுந்த காலில் விழுன்னு சொல்லி கொடுக்கலையா உனக்கு? எங்கள் வீட்டில் வயசுக்கு தகுந்த காலில் விழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொண்டாட்டி காலில் விழு அஞ்சாதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெண்டல் பையா அது பொண்டாட்டிங்கிறா. சுற்றி முற்றி ஆளே இல்லையே. இருக்கிறது நான் தானே. யாரை சொல்கிறான்னு தெரியலையே. என்னடி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கிற? ஆமாம், யாரை நீ பொண்டாட்டின்னு சொன்ன? வேற யாரு? நீ தான். டே என்னை பொல்லாதவளை ஆக்கிடாதடா. நீ எனக்கு புருஷனா? கொலகார பயல, வளர்ந்த மாட்ட பயல. உனக்கு நான் நின்னா நெஞ்சு வயிறு கூட இருக்க மாட்டேன்டா. என்ன போய் எப்படி நீ செலெக்ஷன் பண்ணுற? பொண்ணு உன ராஸ்கல். பொண்டாட்டி என் பொண்டாட்டி. வேற வேலை இல்லை உனக்கு? எனக்கு பின்னாடி சுற்றுறதா உனக்கு வேலையா? புறம்போக்கு நாயே. இதே டோன், இதே கம்பீரம். இதுக்கு முன்னாடி நான் இவள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இவ யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ எருமை மாடு, என்ன நீ என்னை பார்த்துட்டே இருக்க? கேட்குற கேள்வி உனக்கு காலில் விழுதா இல்லையா? நீ கேட்குற கேள்வி காலில் விழாமலையா இருக்கு? நல்லா தான் காலில் விழுது. நீ எனக்கு ஒரு டவுட்டு. நான் கேட்ட பதில் சொல்லுவியா? ஏ எருமை மாடு, உனக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் 11th படிக்கும்போது நீ 9th படித்த எம்எஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்த ஞாபகம் இருக்கா?
படித்த ஸ்கூல் எப்படி இவனுக்கு தெரியும்? ஆ, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நான் 11th படிக்கும்போது 9th எம்எஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நீ படித்த. உன் பேர் கார்த்திகா, கரெக்டா? அப்போன்னா இவன் அபினேஷா? அப்படியே லவ் பண்ணுறேன்னு சுற்றி வந்தானே. இனிமேல் நான் தான் கார்த்திகான்னு ஒத்துக்கிட்டேன்னா இன்னைக்கு என்னை ஜோலியை முடிச்சு விட்ருவான். கடவுளே, எப்படியாவது இவன்ட்டு என்னை காப்பாற்று. என்னம்மா, எந்த ஸ்கூலில் படிச்சுன்னு சொன்னதுக்கே வாயை பொழந்துட்ட. இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. சாரி. நான் நீங்கள் நினைக்கிற பொண்ணு கிடையாது. எம்எஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் படிக்கவே கிடையாது. எஸ்பி மெட்ரிகுலேஷனில் தான் நான் படித்தேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தா பொண்ணு நான் கிடையாது. சாரி. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பார்க்கலாம், இனிமேல் நீ யாருன்னு உண்மை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேனே. அப்போ போல தான் இப்பயே இருப்பேன். பார்க்கலாண்டி, பார்க்கலாம். சோடாபுட்டி, என்னைக்கா இருந்தாலும் இந்த கேங் லீடர் உனக்கு தாண்டி. கௌசி, எவ்வளோ நேரம்டி? எவ்வளோ நேரம் ஆக்குற? எனக்கு தெரிஞ்சு நீ பாத்ரூம் போய் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நேரமாக குளிப்ப? இருங்க, அதே வரேன். ஏன் குளிக்க வேண்டாமா? குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும். உங்களுக்கு என்ன, அழகாக ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு நீங்கள் நகர்ந்து போயிடுவீங்க. பொண்ணுங்க அந்த மாதிரியா? ஹேர் ஸ்டைல் பண்ணணும், மேக்கப் போடணும், ட்ரெஸ் போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா வளையல் போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா நெயில் பாலிஷ் வைக்கணும், ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா செயின் போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா தோடு போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா பொட்டு வைக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஷப்பா, கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசாண்டி. அம்மா, எவ்வளோ பேச்சு பேசுகிறாயா? அம்மா, இப்போ ஒரு டைலாக் அடிச்சு திரும்பி சொல்லு. நான் என்ன டைலாக் அடிச்சேன்னா நீங்கள் சொல்லுங்களேன். வாயில் என்ன குளக்கட்டையை வச்சிருக்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? எதையோ வாயில் வச்சு கடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீ, அதனால தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, அது சீப்பு தலை சீவிட்டு இருந்தேன். சீப்பு வாயில் வச்சுருந்தேன், அதனால தான் அப்படி கேட்டிருக்கேன் உங்களுக்கு. எம்மா தாயே, நீ தலை சீவி முடிச்சது போதும், வா. கொஞ்ச நேரம் இருங்க, அதை வந்துடுறேன். நீ இருக்கிற 4 முடியை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறதுக்கு அடி உனக்கு இவ்வளோ நேரம்? என்னது 4 முடியா? இருங்க, அதை வந்துட்டேன். அடி பாவி, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு 4 முடியை இழுன்னு இழுக்கிறதுக்கு எவ்வளோ பேச்சு பேசிட்டா. குளிக்கணுமா, சட்டை போடணுமா, தலை செய்வணுமா, வளையல் போடணுமா, தோடு போடணுமா, செயின் போடணுமா. எப்பா, மூச்சு விடாம ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பா. கர்மம் பிடிச்சவள. இந்த ட்ரெஸ் போடுறது தான் மேடம் இவ்வளோ நாளி ஆக்குனீங்க, அப்படி தானே? ஆமாம் ஆதி, இந்த ட்ரெஸ் போட எவ்வளோ நாளி ஆச்சு தெரியுமா? எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆதி. அடின்னு கொய்யால இருடிதே வரேன். அது வேண்டாம் அது, ஏன் அது இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி தானே செஞ்சேன். பேசின தப்பு தான், என் தப்பு தான். இனிமேல் இது மாதிரி பேச மாட்டேன். இனிமேல் இது மாதிரி பேசினா என்னடி நீ கேளுங்க. நீ பிடிச்ச மாதிரி செஞ்சது தப்பு இல்லை, என்னை உசுப்பேத்துற பற்றி அதுதான் தப்பு. சாரி அது, இனிமேல் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ சாரிலாம் கேட்க வேண்டாம். உள்ள கபூலில் ஒரு பார்சல் ஒன்று இருக்கும், சரியா? அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு வா. ஐயோ அம்மம்மா, என்னால முடியாது. ஐயோ அம்மம்மா, அதெல்லாம் நீ போட்டு தான் ஆகணும். ஆதி, ஏய் கொஞ்சாதடி. கொஞ்சம்லாம் இல்லை, அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். அப்படியா? இங்கே வா நீ முதல்ல. ஐயோ அது விடுங்க, கையை விடுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ சொல்லு, அந்த ட்ரெஸ்ஸை போடுறியா மாட்டியா? நான் போட மாட்டேன், அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்காது. நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன், என் வழியில் வந்து சொல்கிறேன். இப்போ ஓகேவா? என்ன சொல்கிற? விடுங்க, விட்டு தொலைங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். எனக்கு சேரீ எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே கொளுத்தி வாரி போட்டுருவேன். சேரீலாம் இல்லை, போடி, போயிட்டு வாடி. சேரீ இல்லைன்னா ஓகே, நான் போயிட்டு வரேன். ஷபா,
வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸை நான் போட வைக்கிறது நான் படுற பாடு இருக்கே கடவுளே. ஆதி வாமா வெளில. நான் ஆ, ஏய் கௌசி சூப்பராக இருக்குடி தங்கம். ஹாய் ஆதி, எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறேன் உன்னை. ஐயோ ஆதி, என்னை விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல உனக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்குடி தங்கம். அது நீங்க எடுத்து கொடுத்ததுல அதனால நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் யோசனையோட தான் போனேன், சரியா இருந்துருமோ அப்படின்னு யோசனையோட தான் போனேன். ஏன் சேரீ எடுத்து கொடுத்த அன்னைக்கே எனக்கு மைண்ட் சரியில்லை, அன்னைக்கே அதை எக்கு தப்பாக ஆயிருந்திருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு இதுக்கு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு எது கன்ஃபார்ம் நடக்கணுமோ அந்த ஆசை வேற உனக்கு இருக்கோ? ஆதி, தப்பு தப்பா பேசாதீங்க. நான் எங்கடி தப்பு தப்பாக பேசுனேன்? நடந்தது தானடி சொன்னேன். அன்னைக்கு மட்டும் விட்டுருந்தா ஏதாவது எஸ்கு பிசக்கா ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு நீ வேண்டாம். இப்பயும் ஒன்று கெட்டு போல நடத்திடுவோமா? அது இப்போ எது வேண்டாம், ஈவினிங் ஓகே. படி பாவி, நீ நல்ல விவரம் தான். நான் தான் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ நல்ல விவரம் தாண்டி. நான் உங்கள்கிட்ட எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன்டா, எனக்கு எல்லாம் தெரியும். சரிதான், ஈவினிங் வந்து நடத்திடுவோம். இப்போ நீ காலேஜ் கிளம்பு. ஈவினிங் இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டு தான் உனக்கு எனக்கு. வா. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன், டாட்டா. எவ்வளோ சந்தோஷத்தை போடி, போயிட்டு வா, நைட்டு பார்த்துக்கலாம். ஆதி, என்னடாம்மா சொல்லுடா. எனக்கு ஒரே ஒரு அதானே, ஆமாம் அதே தான். கிட்ட வா. நெத்தியில் இல்லை, அப்புறம் வேற எங்கே வேணும் மேடத்துக்கு? வாம்மா வா, நீ நல்ல விவரம் தான், கொடுத்துரும் வா. அது போதும் விடுங்க. சரிம்மா, இப்போ கிளம்பு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே பாய். சாரி கார்த்திகா, எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா நல்ல ஃப்ரெண்டா எல்லா உறவுமாவே நீ இருந்த. நான் இன்னைக்கு உன்னை நான் முடிஞ்ச அளவு நான் கஷ்டப்பட்டு அனுப்பிட்டேன். எல்லாம் கொஞ்சம் காலம் தாண்டி, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டே வந்து சேர்ந்துருவேன். எனக்காக என் அரவிந்த் நிற்கிறாரு, அவரை நம்பி தான் இருக்கேன். நான் வந்து நின்னது கூட தெரியாமல் அப்படி என்ன யோசனையில் இருக்கா? நான் இன்னைக்கு பண்ண தப்பு 7 ஜென்மத்துக்கும் இதுக்கு எனக்கு தண்டனையே கிடையாது. நல்லா தெரிஞ்ச ஒருத்தியே, அம்மாவா அப்பாவா எல்லா உறவுமா இருக்க ஒருத்தியே நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். நல்லா செத்தா கூட நல்ல சாக மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மா என் அம்மாவாக இருந்திருக்காங்க, அவங்க அப்பா என் அப்பாவாக இருந்திருக்காங்க. எல்லாருமே எனக்கு துணையாக இருந்தவங்க. என்ன இப்போ எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னே தெரியல. மது, என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? அரவிந்த், எல்லாம் போச்சு, எல்லாம் என் கையை விட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. இனிமேல் என்ன பண்ண என்னால முடியல. ஏன் மது, என்னடி இது? இன்னமா அது சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்ருக்கேன். உனக்கு நான் இருக்கேன்டா, என்னடா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்ருக்க? இப்போ வந்து என்ன, உன் ஃப்ரெண்டை இன்னைக்கு கஷ்டப்படுத்தி அனுப்பிட்ட. அந்த பொண்ணு நாளைக்கு நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்க போகிறேன். உன்னால் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் மதுவாக பண்ண முடியாது, மகிழ்னா கண்டினியூ பண்ணு, சரியா? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடு, எவ்வளோ உதவியாக இருக்கணுமோ அவ்வளோ உதவியாக இருக்கு. நான் எந்த ஒரு இதுலையும் தடைப்பட மாட்டேன், சரியா? நியூ ஸ்டாப்பு, அதனால் யாரு கேட்டாலும் நியூ ஸ்டாப்பு புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள நான் தான் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தைரியமாக பேசு, நான் வேணும்னு சொல்ல. அதுக்கு போய் இப்படி இடிஞ்சு உட்காரலாமா சொல்லு? அப்போ நாளைக்கு கார்த்திகை வந்தா நான் பேசலாமா?
ஆமாம், நாளைக்கு கார்த்திகை வந்தால் நீ தைரியமாக பேசலாம். அப்படி யாரு கேட்டாலும் நியூஸ் ஸ்டாப்பு, அதனால் நான் பேசுகிறேன்னு தைரியமாக சொல்லிட்டு பேசு. யாருக்கும் என் சந்தேகம் வரும். இதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்லை அரவிந்த், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன் அவளை. இது நான் இத்தனை நாள் வரைக்கும் அவளை இச்சின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு தெரியுமா? ஆமாண்டா, உன் சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா உன் கஷ்டம் எனக்கு புரியுது, சரியா? ஆனால் இதுவே மற்ற 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா என் உயிருக்கு என்னாலும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சத்தியமாக தாங்க முடியாது சாமி. அதனால தான்டா உன்னை இப்படி கண்ட்ரோல் பண்ணேன். இல்லைன்னா உன்னை அப்பயே நான் ஃப்ரீயாக விட்டுருப்பேன்டா. ஆதி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்கள் உயிர் போனா என்ன, என் உயிர் போனா என்ன? நீங்கள் போன அடுத்த நிமிஷம் நானும் போயிடுவேன். நான் மட்டும் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக நான் இருக்க மாட்டேன். என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஏய், நான் ஒரு இதுக்காக சொன்னேன்டி, அதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுவியா? ஒன்றும் ஆகாதுடி, உன் கூட தாண்டி இருப்பேன். எப்பா, ஏன்டி இப்படி பண்ணுற? உன்னை எப்படி தான் இதுலேருந்தே காப்பாற்றி நான் வெளில கொண்டு வர போகிறேன்னே தெரியல. போ. விளையாட்டு கூட இனிமேல் இந்த மாதிரி வார்த்தை பேசாதீங்க. அப்படி பேசுகிற மாதிரி இருந்துன்னா தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சத்தியமாக இது பண்ணிப்பேன். ஏய் கிறுக்கி, பைத்தியம் மாதிரி பேச சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். அப்போ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. எப்பா, இனிமேல் நான் எதுவும் பேசலை. எப்பாடி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். சொல்லுங்கள் அரவிந்த். நான் ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமும் ஒரு சந்தேகம் இருக்குது. அது பென்ட்ரைவ் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த பென்ட்ரைவ் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு நான், ஆதி, அபி 3 பேரும் அந்த பென்ட்ரைவ் விஷயமா வெளில போகிறோம். உன்னை கூட்டிகிட்டு நான் போக முடியாது, சரியா? அதனால் கம்பெனி நீ தான் பார்த்துக்கணும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் நீ மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். தைரியமாக நீ ஃபேஸ் பண்ணு. அப்படி உன்னால் ஃபேஸ் பண்ண முடியலையா, தைரியமாக எனக்கு கால் பண்ணு. நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன், சரியா? உனக்கு நான் கான்டாக்டில் தான் இருப்பேன். அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காத. நான் கான்டாக்டில் தான் இருப்பேன். எந்த ஒரு பயமும் வேண்டாம். எனக்கு கால் பண்ணு, சரியா? அரவிந்த், நானும் வரேன். என்னை தனியாக விட்டு போகாதீங்க. உன்னை தனியாக விட்டுட்டு போகலாமா? உள்ள கேமரா என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், உனக்கு தெரியும்ல. அதை வச்சு நான் கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். யார் உள்ளே வரா, யார் வெளில போகிறா, யார் உன்கிட்ட வம்பு வளர்க்குறா, எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பேன், சரியா? நாளைக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு ஹாஃப் டே மட்டும் டைம் கொடு. கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு நான் உள்ளே வந்துடுவேன். இல்லை, அது எனக்கு ஏதோ மனசுக்கு பயமாக இருக்குது, அதனால தான். சரி, ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. தங்கம், லவ் யூடி அம்மு. லவ் யூ அரவிந்த். சரி, போதும், விடுங்க. சரிம்மா, நீ ரூம் போய் ரெஸ்ட் எடு. எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாண்ணா. அரவிந்த், சொல்லுமா. உங்கள் மடியிலே படுக்கவா? சரி, நீ ரூம் போ, நான் வரேன். அங்கே வந்து படுத்துக்கண்ணா. இல்லை, ரூமில் இல்லை, இங்கேயே படுக்கிறேனே. காய்ச்சல் அடிக்குமா? பனி வேறு பெஞ்சிட்ருக்கு, ஹெவி காற்றா இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப நேரம்லாம் இல்லை அரவிந்த், கொஞ்ச நேரம். நான் தூங்குற வரைக்கும் உங்கள் மடியில் மட்டும் படுத்துறேனே. அதுக்கப்புறம் என்னை எழுப்பிவிடுங்க. ரூமில் போய் படுத்துன்னு உடனே தூங்கிடுவேன். சரி, ஓகே, வா. எனக்கு ஒவ்வொரு செகண்டும் பயமாக இருக்கும் அரவிந்த். இவங்களை நம்பி உள்ளே வரமே, என்ன ஆக போகிறோம், ஏதாக போகிறோம், ஒவ்வொரு செகண்ட் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஒரு பயம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அது என்ன காரணம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீங்கள் சொல்லுவீங்களா? அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நிலமை இல்லை. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சொல்லிட்டு தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், சரியா? என்னைக்கு இருந்தால் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. தூங்கணும் தானே வந்தேன், பேசாமல் தூங்கு. எதாக இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம். ஓகே அரவிந்த், உங்கள் கடமையை முடிச்சுட்டு என் கழுத்தில் தாலி கட்டும்போது எல்லாம் ஒன்றே சொன்னால் போதும். சரி, இப்போ தூங்கு என்ன? ஓகே அரவிந்த், தூங்குறேன். இதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சு முதல்ல இந்த கூட்டத்தட்டு முதல்ல எஸ் ஆகணும்.
இனிமேல் இந்த பென்ட்ரைவ் ஒப்படைச்சதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சே, இன்னொரு பொழப்புது. அது எப்படிடா நான் விடுவேன்? டேய் பென்ட்ரைவே கூடுறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட ஒம்பளத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த ஆள்னு எங்களுக்கு தெரியும். பென்ட்ரைவை கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன அப்படின்னா பென்ட்ரைவ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக முடியாது. உனக்கு முடிச்சதை பார்த்துக்கடா. பார்க்கலாமா? பென்ட்ரைவ் நீ கொடுக்குறீ, நான் கொடுக்க வைக்கிறேன், நான் பார்த்துருவோமா? பார்க்கலாம்டா, முடிஞ்சா எனக்கு புடிடா. டேய் ஆதி, ஆதியா? ஆதி வெர்ஷன் ஐபிஎஸ்? ஐயோ சார். நீ பென்ட்ரைவை கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ, சரியா? பென்ட்ரைவ் கொடுக்காம எஸ் அவனு நினச்சேன்னா நடக்காத ஒரு காரியம். பார்க்கலாம்டா, யார் வந்து பென்ட்ரைவ் வாங்குறீங்கன்னு. இன்னும் முடியாது, ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். அப்படியா? பார்த்துருவோம் யார் பென்ட்ரைவ் வாங்குறாங்கன்னு. ஆதி ஓகேண்ணா.